வணக்கம். இன்னைக்கு மே 21 மே ஃபவுண்டேஷன் எக்ஸாமோட கடைசி எக்ஸாம் எக்கனாமிக்ஸ். ஸோ பசங்க என்ன சொன்னாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்களுக்கு ஒரு ஹாப்பி, அப்பாடி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. பட் சில பேர் ரொம்ப நல்லா படித்தவங்க கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து அவங்க நினச்சது என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. நான் யூடியூப்ல கூட ஒரு தம்பி முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தது, நான் எக்கனாமிக்ஸில் நிறைய மார்க் வாங்கணும், ஐடியா சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன், மைக்ரோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, மேக்ரோ நம்ம எவ்வளோ படித்தாலும் அதோட அதிகமான அதுலேருந்து ரொம்ப ட்ரிக்கியாக நம்ம படித்ததை தாண்டியும் அதிகமாக ட்ரிக்கியாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, நம்ம வந்து மேக்ரோட கொஸ்டின்ஸை ரொம்ப சில நாட்களாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த பழைய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சில நாட்களாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மைக்ரோட கொஸ்டினை பல வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால மைக்ரோல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றது டீச்சர்ஸுக்கு தெரியும், இந்த மாதிரி கைட்ஸுக்கு தெரியும், அதுல எல்லாமே இருக்கும். பட் மேக்ரோல இன்னும் நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால டீச்சர்ஸாலுமே நல்லா தான் சொல்லி தருவாங்க, எல்லா டீச்சர்ஸும் கைட்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் அதை தாண்டியுமே கொஸ்டின்ஸ் நல்லாவே நிறைய கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். ஸோ அதனால மேக்ரோ நிறைய பேருக்கு இன்னைக்கு டஃபாக தெரிஞ்சிருக்கலாம். சார் ஆமாம் சார், எனக்கு கூட மேக்ரோ டஃபாக தெரிஞ்சதுன்னு நீங்கள் சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பரில் பசங்க சொன்னதை வச்சு பார்த்தா 75 to 80 இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படிதான் தோணுது எனக்கு. 75 to 80 அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுமாராக படித்த பசங்களுக்கு ஒரு 70 to 75 அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு 25 மார்க் வரைக்கும் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் நல்லா தான் படித்தேன், மைக்ரோவும் நல்லா தான் படித்தேன், மேக்ரோவும் நல்லா தான் படித்தேன், ஆனாலும் எனக்கு மேக்ரோட நிறைய கொஸ்டின் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பசங்க சொன்னது. ரொம்ப சில பேர் தான் 92 93 அட்டன் பண்ண தான் சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 75 to 80 தான் அட்டன் பண்ண தான் சொன்னாங்க. ஸோ அதான் விஷயம். அண்ட் ஃபவுண்டேஷன் முடிஞ்சு நம்ம வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்டர் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் ஃபவுண்டேஷன் செல்ஃப் ஸ்டடியோ இல்லை வேறு ஒரு அகாடமியில் படிக்கிறீங்க, இன்டர் என்கிட்ட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ டீடைல்ஸ். நம்ம வந்து இப்போ ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஃபார் இன்டர் ஆரம்பிப்போம். இது 5000 rupees கட்டிட்டு கிளாஸில் உட்காரணும். யூ வில் ஸ்டடி ஒன் சப்ஜெக்ட் நவ். அண்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்ட்ரோட ஃபீஸில் இந்த 5000 rupees அட்ஜஸ்ட் ஆகும். ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கு வரீங்களோ பாஸ் ஆகிட்டு அன்னைக்கு இந்த ஃபீஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் விஷயம். எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்கறது கேட்கலாம். ஆன்லைன் கிளாஸ் தான், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ்லாம் கிடையாது. எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் எப்பவுமே நல்ல ரிசல்ட் வருது. எங்களுக்கு அதில் நல்லா பிடிச்சிருச்சு, செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.